மெய் 18 பத்தி பேச வேணும் என்று நான் ஒரு 2-3 நாளா நினைச்சிட்டு இருக்கேன். உண்மையா யாரோட தரப்புக்கும் மனம் நோகாம ரெண்டு தரப்புல இருக்கிற நியாயத்தையும் சொல்லி இந்த வீடியோ நான் பேசுவோம்னு நினைச்சுக்கிறேன். எதிர்கால சந்ததிகள், அதாவது இப்ப இருக்கிற யங்கஸ்டுக்கு அந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்றது தெரியா, என்ன ஒரு சூழ்நிலையில வாழ்ந்தாங்கன்றது தெரியா. அப்ப அதுகளை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்காகவும் இனபேதம், மதபேதம், மொழி பேதம் இல்லாத ஒரு எதிர்காலம் உருவாக வேணும் என்ற நோக்கத்திலும் தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். ஹாய் ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. மெய் 18 இலங்கையில ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று யுத்தம் முடிஞ்சன்னு சொல்லி சந்தோஷத்தை கொண்டாடுற ஒரு கூட்டமும், முள்ளிவாய்க்காலின் நினைவுகளை சுமந்து இதாக்குற ஒரு கவலைக்குரிய தினமாக, சோக தினமாக கொண்டாடுற ஒரு கூட்டமும், மெய் 18 என்னாண்டே தெரியாத இன்னொரு கூட்டமும் இருக்கு இலங்கையில. அப்ப இந்த மெய் 18 முதலாவது என்ன, இலங்கையை பொறுத்தளவுல 20 வருட காலமாக நடந்த ஒரு யுத்தம் முடிவடைந்த தினமாகத்தான் அந்த மெய் 18 இலங்கையை பொறுத்தளவுல தினம் குறிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் முள்ளிவாய்க்கால் பிரதேசத்துல நடந்த கொடூரமான சம்பவங்களை நினைவு கூறுற ஒரு தினமாகவும் அந்த தினம் இருக்கு. இப்ப இதுல யுத்தம் என்ற கொலை, அந்த யுத்தத்தை எங்களுக்கு என்ன பொறுத்தளவு நான் என்கிட்ட தனிப்பட்ட கருத்து சொல்றேன். யுத்தத்தை குறை சொல்ல மாட்டேன். நான் என்ன சொன்னா, அந்த உரிமை, அதாவது தமிழ் உரிமைக்காக ஒரு போராட்டம் தான் அது நடந்துச்சு. தமிழ் மக்களுக்குரிய உரிமை போராட்டமாக. ஏன்னா அந்த யுத்தம் ஸ்டார்ட் பண்ண காலகட்டத்துல தமிழுக்கு ஒரு சில அரசாங்க அதிகாரங்கள் சிலது கொடுக்கப்பட்டிருக்கல. இப்ப அந்த உரிமை போராட்டங்கள் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா எந்த நாட்டிலையுமே கொடுக்கப்படாத அந்தஸ்து தமிழுக்கு இலங்கையில கொடுக்கப்பட்டிருக்கு. தேசிய கீதம் கூட தமிழ்ல பாடப்படுது. அப்ப இதை விட ஒரு அந்தஸ்து தேவைன்னு சொல்லி கேட்கறது நியாயம் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. யாரும் என்னோட இதுக்கு சண்டைக்கு வரவானா. நான் எந்த தரப்புக்கும் பேசல. உரிமைக்காக போராடினா அந்த உரிமை கிடைச்சிட்டேன்னு சொன்னா சரி. இப்ப அந்த உரிமை கிடைச்சித்தான் இருக்கு இலங்கையில. தமிழர்களுக்கு எந்த குறைபாடும் இல்ல, தமிழ் பேசும் மக்களுக்கு எந்த குறைபாடும் இல்ல, முஸ்லிம்களுக்கும் எந்த குறைபாடும் இல்ல. எவனாவது தீவிரவாதம் சொல்லி இப்ப உருவாகுறேன்னு சொன்னா அது யூஸ்லெஸ் தான் நான் தான் சொல்லுவேன். இப்ப இந்த கவலைய இத சமர்ப்பிக்கிறது, இதாக்குறதோ, சந்தோஷத்தை கொண்டாடுறதோ நான் இங்க சொல்ல வரல. அந்த யுத்தத்தால இருதரப்பும் தான் பாதிக்கப்பட்டுச்சு. இருதரப்புன்னா இலங்கையில வாழ்ற மூவின மக்களும் பாதிக்கப்பட்டாங்க. அதுல நிறைய பாதிப்புகள் இருந்துச்சு. யுத்தம் ஒன்று எந்த இடத்துல இருந்தாலும் அதால பாதிப்புகள் நிறைய இருக்கு. அப்ப இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் மாதிரி இல்ல முந்தைய சிச்சுவேஷன். அப்ப அந்த முந்தைய சிச்சுவேஷனை சொல்ல ஒரு உதாரணம் உண்டு. நான் அனுபவிச்ச ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். நான் யுத்தத்தை அனுபவிச்சில, நான் யுத்தம் நடந்த பிளேஸ்ல இருக்கல. ஆனா நான் படிச்சது அட்டாளச்சன் என்ற நேரத்துல நான் அங்க போவரப்பட்ட கஷ்டம் சொன்னா, அந்த யுத்தம் என்றதால இப்ப இலங்கையில பாருங்க, நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். இலங்கையில எந்த ஒரு இடத்துக்கும் எந்த ஒரு செக் பாயிண்ட்டும் இல்லாம நல்லா போவேலும் வரையிலும் எந்த ஒரு பயமும் இல்ல. அது தமிழரோ சிங்களவரோ முஸ்லிமோ வேண்டிய இடத்துல வேண்டிய மாதிரி போயிட்டு சந்தோஷமா இருக்கலும். ஆனா அந்த நேரத்துல அப்படி இல்ல. அந்த நேரத்துல சரியான கஷ்டமா இருந்துச்சு. ஒரு பயணம் போகல 10-15 இடத்துல செக் பண்ணுவாங்க. ஒரு பேக் ஒன்று கூட ஒரு கொண்டு போவேல, அதை திறந்து அதில் உள்ளதெல்லாம் இழுத்து நாங்க படிக்க போற நேரம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம். அந்த அனுபவங்கள் இப்ப இருக்கிற தலைமுறைக்கு இல்ல. யுத்தம்ண்டா என்னன்றது கூட தெரியா. அல்ஹம்துலில்லாஹ் இதுக்கு பிறகும் இலங்கையில அந்த மாதிரி ஒரு காலகட்டம் சிச்சுவேஷன் யாருக்கும் வரக்கூடாது. அதாவது எந்த நேரம் பயந்து கொண்டு, எங்கட நண்பர்கள் இருந்தாங்க மட்டக்களப்பு பக்கம், ஈஸ்டர்ன் பக்கம் எல்லாம், அந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் அந்த யுத்தங்கள் கொஞ்சம் அந்த பயங்கரமான ஏரியாவா தான் இருந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்றேன், நான் அனுபவிச்சு இல்ல. ஆனா நான் ஒன்று மட்டும் விளங்கி சொல்றேன். என்னன்னு சொன்னா, இழந்தவனுக்கு தான் இழப்பின் வழி தெரியும் என்று சொல்லுவாங்க. இழந்தவனுக்கு தான் இழப்பின் வழி தெரியும். அதனால அத ஒரு சோக நாளாக கொண்டாடுற மக்களுக்கு நாங்க ஒரு நாளும் குத்தம் சொல்ல போவேலா. அதே நேரம் சந்தோஷப்படுறவங்களுக்கும் எங்களுக்கு குறை சொல்லல. ஏன்னா அவங்க தமிழினத்தை அழிச்சிட்டோம் சொல்லி ஒரு நாளும் சந்தோஷப்படல. எவ்வளவோ மத்திய மலை நாட்டுல முஸ்லிம், சிங்களம், தமிழ் என்று சொல்லி எல்லாரும் ஒத்துமையா தான் வாழ்றேன். நான் சின்னத்துல இருந்து தமிழாக்கள், கிறிஸ்டியனாக்கள், சிங்களாக்கள் எல்லாத்தோடையும் உண்டா. நாங்க எல்லாமே தமிழ் புத்தாண்டு கொண்டாடுற அந்த சிங்கள உருத்தைக்கு நாங்க தாக்குற வெசக்கு தன்சல் திங்கிற, அப்படி எல்லாமே முஸ்லிமாக்களோட இதுகளை கொண்டாடுற, அப்படி எல்லாம் மிக்ஸா தான் நாங்க வளர்ந்தனால
எங்களுக்கு இந்த இனபேதம் மதபேதம் எங்கள்கிட்ட இல்ல. உண்மையா எனக்கிட்ட எந்த ஒரு இனத்தை கண்டாலும் எந்த ஒரு சகோதரர் போலத்தான் எனக்கு. அது முஸ்லிமா இருக்கட்டும், சிங்களமா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், ஒரு மனிதன் என்ற அடிப்படையில நான் நேரத்தோடையும் நிறைய பேசிக்கிறேன். எல்லாரையும் வெட்டினா வாரது சிவப்பு ரத்தம் தான், எல்லாத்துக்கும் ஈக்கிறது ஒரே ஃபீலிங்ஸ் தான். அதனால இதுக்கு புறவு வரக்கூடிய காலத்திலேயும் இந்த பிரெயின் வாஷ் என்ற ஒன்று இருக்கு. அதனால தான் நான் இளைஞர்களுக்கு சொல்றேன், இந்த எங்கேயோ வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு நாட்டை பிரிக்க வேணும் என்று சொல்றவங்களுக்கோ, இல்லாட்டி இந்த பார்லிமெண்ட் உள்ளுக்கு இருந்து கொண்டு நாட்டை தூக்கி இந்தியாவுக்கு கொடுக்க வேணும் என்று சொல்றவங்களுக்கோ சப்போர்ட் பண்ற கொள்ள நீங்க கொஞ்சம் யோசிங்க. இது எங்கட நாடு, எங்கட தாய் நாடு. தாய் நாடு துண்டு போட யோசிக்கிறதோ, தாய் நாடை பிரிக்க யோசிக்கிறதோ தேச துரோகம். ஆனா உண்மையா தலைவர் பிரபாகரன் கூட நாட்டை துண்டடிக்கணும் என்று நினைக்கல, நாட்டை இன்னொத்தனுக்கு தூக்கி கொடுக்கணும் என்று நினைக்கல. அவங்க கேட்டது அவங்களோட உரிமை, தமிழினத்துக்குரிய உரிமையை கேட்ட. சில அரசியல் பிரச்சனைகள் நடந்தில்லாட்டி, உதாரணமா சொல்ல போனா விஜயகுமாரதுங்க அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா சில நேரம் பிரபாகரன் ஒரு பார்லிமெண்ட் மெம்பரா ஆகியிருப்பாரு. சரியா? இதெல்லாம் தெரிஞ்ச சில அரசியல்வாதிகள் தான், நான் பேர் சொல்ல விருப்பம் இல்ல. விஜயகுமாரதுங்க அரசியல் ரீதியா அவரை கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய யோசிக்கிறதுக்கு இருக்கு. யோசிக்கக்கூடிய மூளை இருக்கு உங்களுக்கு, ஹிஸ்டரி தேடி படிக்கக்கூடிய மூளை இருக்கு. தமிழ் பேசக்கூடிய இளைஞர்களுக்கு நான் இது சொல்றேன், நீங்க இலங்கை நாட்டுக்குள்ள உள்ள சிங்களவர்களோட விரோதத்தை வளர்த்து கொள்ள வேணாம். உங்களோட சகோதரர்களா பாருங்க. அதுலயும் சில நான் சொல்ற சில அரசியல்வாதிகளுக்கு வால் பிடிக்கிற சிங்களவர்கள் மட்டும்தான் தமிழர்களை வெறுக்கிறாங்களே ஒழிய, எவ்வளவோ சகோதரர்கள் எவ்வளவோ சகோதரிகள் தமிழர்களுக்கு சார்பா கதைக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்ப நாங்க எல்லாரும் இலங்கையர்கள், நாங்க எல்லாரும் மனிதர்கள் என்ற அடிப்படையில எதிர்காலத்துல இலங்கை ஒரு தனி நாடாக, ஒரு சந்தோஷமான நாடாக, உலகளாவிய ரீதியில ஒரு முன்னேற்றம் அடைஞ்ச நாடாக இருக்க வேணும் என்று சொன்னா நாங்க என்ன செய்ய வேணும் என்று சொன்னா, நாங்க எல்லாரும் இலங்கைக்குள்ள மக்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருக்க வேணும். எங்களுக்கு யுத்தம் ஆனா அதால பாதிக்கப்படுறது பொதுமக்கள். யாரு பாதிக்கப்பட்டாலும் இதுக்கு பொறவு அந்த முந்தி இருந்த நிலைமை மாதிரி எந்த குடும்பத்திலையும் யாரும் கண்ணீர் வடிக்க கூடாது. எந்த குடும்பத்திலையும் எந்த தந்தையை இழந்துட்டேன், சகோதரனை இழந்துட்டேன் என்று சொல்லி யாரும் கண்ணீர் வடிக்க கூடாது. யாரும் பயப்படக்கூடாது. எங்கட வீட்டுல உள்ள யாரும் சரி புடிச்சு கொண்டு போய் தருவாங்கன்ற ஒரு பயமச்சத்தோட வாழப்படாது. இப்ப இருக்கிற நிலைமை இலங்கையில நிம்மதியான நிலைமை. அதை நாங்க தொடர்ந்தும் கொண்டு போவேணும்னு சொன்னா நாங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்தா தான் அது முடியும். அதனால என்னத்துக்காக போராட்டங்கள் நடந்துச்சு, நீங்க மதிக்கிறவங்களை மதியுங்க. உங்களோட தலைவர்கள் உங்களுக்கு பெரியவர்கள், அதே மாதிரி அவங்க எல்லா மனிதர்களோட உணர்வுகளுக்கும் நாங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னா மதிப்பு கொடுக்க வேணும் என்று சொல்லித்தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். உங்களோட கருத்துக்கள் இருந்தா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இத பத்தி, அதாவது இந்த உரிமை போராட்டத்தை பத்தின வேற விஷயங்கள், கூடுதலான விஷயங்கள் நான் பேச விருப்பம் இல்ல. ஏன்னு சொன்னா எல்லா பக்கத்திலயும் நியாயம் இருக்கின்றதால நான் மனிதாபிமான அடிப்படையில பொதுவாத்தான் பேசினேன். நான் பேசினத்துல யாருடையாவது மனசுகள் நொந்திருந்தேன்னு சொன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. மே 18ன்றது யாராலையும் இலங்கை வாழ் மக்கள் யாராலையும் மறக்க முடியாத ஒரு நாள். அதை பத்தி தெரியாதவங்க தயவு செஞ்சு அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த நாள் ஒரு முக்கியமான நாள்ன்றத சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன்.